இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் அம்மா வந்தனம், அம்மா வந்தனம். திரையோதசம் அப்படின்னு அதை பற்றி கேட்டிருந்தீங்கம்மா. இந்த திரையோதசம் அப்படின்றது சுத்த சன்மாத்தில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிலை. இது வள்ளல் பெருமான் 2-3 இடங்களில் நல்ல விளக்கம் கொடுத்துருக்காரு. அகவல்லியே அதை சொல்கிறார். திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரை ஓத அரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. திரையோதச நிலை சிவவெளி நடுவே வரையோதரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளே அப்படின்றார். வரையோதருன்னா வரை ஓத அரு, அருன்னா அருமையான, அறிய முடியாத, வரைன்னா அதனுடைய எல்லை, வரை ஓத அரு சுக வாழ்க்கை. அங்கே அந்த திரையோதச நிலையில ஆகிய சிவவெளியிலே அனுபவமாகின்ற அந்த சுகம் இப்படி அப்படி என்று சொல்லால் விளக்கிட முடியாது, மனதாலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு எல்லையற்ற சுகம் அனுபவமாகின்ற இடம் சிவவெளி. அந்த சிவவெளி 13 என்ற எண்ணினாலே குறிக்கப்படுகிறது. அது என்ன, அந்த சிவவெளியை 13 அப்படின்ற எண்ணால குறிக்கணும்? 13 எண்ணுக்கும் அந்த சிவவெளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது ஏன் அது 13 அப்படின்ற ஒரு நிலையை குறிச்சிருக்காங்கன்னா, அது இந்த மனித உடம்புல தான் அந்த சிவவெளி, அனுபவ வெளி, அந்த சுக வாழ்க்கை என்ற ஒரு நிலை இருக்கே, இப்பவும் இருக்கே. அது ஒவ்வொருத்தருக்கும் இல்லை. எறும்புக்குள்ள கூட அது தலை நடுவில் அந்த சிவவெளி அப்படின்ற ஒன்று இருக்கு. அது அந்த தேகத்தில், அந்த சூழ்நிலையில் அந்த நிலையை அது கண்டுகொள்ள முடியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த உடல் 96 தத்துவ நிறைவு பூர்த்தியாகி அதுக்குரிய ஒரு எலிஜிபிலிட்டி கிடைச்சிருக்கு இந்த மனித தேகம். இந்த மனித தேகம் பெற்ற யார் வேண்டுமானாலும் அந்த திரையோதச சிவவெளிக்கு புகுந்து அந்த எக்காலும் தடைபடாத அந்த பேரின்ப வாழ்விலே திளைக்கலாம். அதில் தான் இங்கே தான் மரணமில்லா பெருவாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த சிவவெளியை பற்றி சொல்லும்போது தான் வள்ளல் பெருமான் என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம்கோவே துன்று மல வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்றார். இங்கே சொல்லப்படுகிற அந்த வெளிக்குள் வெளி அப்படின்றது என்ன அப்படின்னா, அதுதான் வெளிக்குள் வெளி போக 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 நமக்கு 13வது நிலையில் இருக்கிறது தான் அந்த சிவவெளி என்கின்ற திரையோதசாந்த சிவவெளி. அந்த சிவவெளி எப்படி சொல்கிறாருன்னா, திரையோதசாந்த சிவவெளி அப்படின்னு சொல்கிறார். அது 13 என்ற எண்ணை குறிக்கிறதுக்கு காரணம், இந்த பௌதிக உடம்புல தான் மனிதன் தான் அதை அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த இறைவன் தான் இங்கே மனிதனாக வந்திருக்கிறார் என்பது தான் நமது உண்மையை நாம் அறியாத நமது ரகசியம். ஆக அவனே இவனாய் வந்திருக்கிறார். அன்றி இறைவனுக்கு அந்நியமாக புதிதாக யாரோ ஒருவர் இங்கு இருந்து கொண்டு இருக்கவும் முடியாது, எதையும் அனுபவிக்கவும் முடியாது. இங்க அனுபவம் என்கின்ற ஒன்று ஒரு உணர்வு புள்ளியில தான் நமக்கு அனுபவமாகுது. ஆனால் அந்த உணர்வு புள்ளி இப்போ புறத்தில் இருக்கின்ற ஒரு விஷயாதிகளை தான் அது அனுபவமாக பெற்றுக்கொண்டிருக்கிறது. இது முறைப்படி கடந்து அதுக்கப்புறம் இந்த உலகியல் அனுபவங்கள்லாம் உண்மையான அனுபவம் அல்ல, இயற்கையான அனுபவம் தான்
அனுபவம். அந்த அனுபவம் இந்த உடம்புக்குள்ள 13வது ஸ்டேஜில் தான் அந்த இயற்கை அனுபவம் அப்படின்ற ஒரு அனுபவம் இருக்குது. அந்த இயற்கை அப்படின்னாலே அது இறைவனை தான் குறிக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் நடராஜபதி மலையில் இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இன்பமாய் அப்படின்றார். இந்த இயற்கை அப்படின்னாலே அதை பிரிக்கும்போது இயல் கை அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். கை என்ற ஒரு எழுத்து தான் அது, ஆனால் அது ஒரு மொழி. கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி 2 பொருள்களை தன்னகத்தை கொண்டது. கை அப்படின்னா இருப்பை குறிக்கும், இருத்தல், இருப்பு. இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு பண்ணோம்னா ஒருத்தர் ஏதோ ஒரு புடவை ஒரு அம்மா கேட்குறாங்க. அந்த இப்போ உதாரணமாக நயன்தாரா புடவை கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அவன் கடைக்காரன் அதை இது பண்ணுறவன், இல்லைம்மா அது பழைய பேசணு, இப்போ வேறு யாரோ புதுகை நடிகை வந்திருக்காங்க, அவங்க பேரில் தான் இப்போது திருப்பூர்லேருந்து வருது, பாம்பேலேருந்து வருது, அதை வாங்கிக்கணும். யோ உனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் கேட்குற புடவை இருக்குதா இல்லையா, போகிறேன்னு புறப்பட்டுறாங்க. அப்புறம் எதிரில் கேஷில் அவர் உட்காந்துக்கிறார் கவுண்டரில். என்னம்மா ஏம்மா போகிறீங்கன்னா, நான் கேட்குற புடவை இல்லைன்றாங்க. என்னையே கேட்டாங்க அந்த அம்மா நயன்தாரா புடவை கேட்டாங்க. அது இல்லை சார். யோ போயிட்டு பாருயா, உள்ளே போய் பாரு, கம்ப்யூட்டரில் எடுத்து பாரு, நம்ம கையில் அந்த இது நம்ம கையில் ஸ்டாக் இருக்கா இல்லையான்ட்டு. அவர் பார்க்குறாரு, பார்த்து இருக்குது சார், ஒன்றே ஒன்று தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கைன்றது இருத்தல், இருப்பை குறிக்குது, இருப்பை குறிக்குது. இன்னொன்று, கை என்பது அனுபவத்தை குறிக்கும். இப்போ இன்னொரு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறான். ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வைக்கிறாங்க, டிரைவருக்கு ஆள் எடுக்கிறாங்க. அது கார் டிரைவருக்காக ஒரு 10 பேர் வர்றாங்க. மேனேஜர் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறாரு. இதில் என்னன்னா, அவங்க ஜீப்பை வச்சுன்னு இருக்காங்க. அந்த கம்பெனியில் சில பொருள்களை வேற ஒரு கம்பெனி கொண்டு போகணும். அந்த டிரைவர் அடிக்கடிக்க ஜீப் டிரைவரு லீவ் போட்டுடுறான். அதனால் அந்த மாதிரி டைமில் ஜீப்பும் ஓட்ட தெரியுமா அப்படின்னு வந்தவளை ஒருத்தரை கேட்குறாரு. ஒரு டிரைவர் சொல்கிறாரு, சார் அது எனக்கு கை வந்த கலை சார் அப்படின்றான். கை வந்த கலைன்னா எனக்கு அனுபவம்னு அர்த்தம். ஆக கை என்ற ஒரே சொல்லு அனுபவத்தையும் குறிக்கும், இருப்பையும் குறிக்கும். அனுபவம்னு சொல்லிட்டு தனியாக இருக்காது, ஒரு இருப்புக்கு தான் அங்கே அனுபவம் தேவைப்படுது. அந்த இருப்பு தான் இருத்தல், இருக்கிறேன். ஆக இருக்கிறேன் நாம் சொல்கிறோமே, அது அந்த வெளி, அது ஒரு உணர்வு வெளி. அது எதனால் ஆனதுன்னு நம்ம அது எந்த மூலப்பொருளால் ஆனதுன்னு நம்ம யாருமே அதை பற்றி கேட்குறது இருக்கிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இனிக்குது, நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது யாருக்கு இனிக்குது, எந்த மையத்தில் போய் அது அனுபவமாகுது, அந்த மையம் திடீர்னு எப்படி வந்தது, அப்படி திடீர்னு வர முடியுமா, திடீர்னு யாரா இந்த இருத்தல் அப்படின்ற உணர்வு திடீர்னு வருமா அப்படின்னு நம்ம யாரும் அதை பற்றியே நினைக்கிறதில்ல. அதனால தான் அந்த துன்பம்ன்றது. ஆக அந்த சத்து பொருள் தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நமக்கு தெரியல. ஆக இயற்கை உண்மை, இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இன்பமாய், இது 3 இருப்பும் விளக்கமும் அனுபவம் தான் அனுபவம் சொல்கிறது, இன்பமும். அதுக்கு உண்மைன்றது தான் இருத்தல், இருப்பு. அதான் மாணிக்க வாசகர் கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன், கடைமுறை என்னையும் இருப்பு அது ஆக்கினன் அப்படின்னு பாடுறார். வள்ளல் பெருமானும் எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் அப்படின்றார். இது எதை ஆதாரமாக கொண்டதுன்னா, இருத்தல் என்பது முழுக்க முழுக்க அந்த இறைவனுக்கே சொந்தமானதே ஒழிய புதுசாக வேற யாரும் இருக்க முடியாது. ஆக இருத்தல் இருத்தல் இருக்கிறேன்னு நம்ம சொல்றதெல்லாம் எந்த மூலப்பொருளால் ஆனது அப்படின்னா, அது இயற்கை உண்மை என்கின்ற அன்பு தத்துவத்தால் ஆனது. அதுதான் தன்னை இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒவ்வொருத்தருக்குள்ளவும் தன்னை தன்மை நிலையில் வைத்திருக்குது.
தன்மை அந்த நிலையில் தான் வச்சிருக்கு. அதுதான் சுயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுயம், சுயத்தை தரிசித்தவன் சுதர்சன், சுய தரிசனம் சுதர்சனம். ஆனால் நம்ம இருக்கிறேன்னு சொல்கிறோமே தவிர அதுதான் சுயம். எந்த ஒரு சுயத்தை செல்ஃப்னு சொல்கிறோம், செல்ஃப். ஆனால் அதை பற்றி தெரியாமலே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது எப்படி நம்மால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சே பார்க்குறதில்ல. அதுக்கு உள்ளே போய் பார்த்த உணர்வு என்கின்ற ஒன்று புதிதாக வர முடியாது. இல்லது வாரா, உள்ளது போகா, உள்ளதே உள்ளது. அதுதான் வள்ளல் பெருமான் இந்த வாரீர் சிவகாம வள்ளி மணாளரை வார்ந்த பாடலை உள்ளதே உள்ளது வில்லது என்றீரே வாரீர் அப்படின்னு சொல்லுவார். உள்ளதே உள்ளது, என்றும் உள்ளது, எங்கும் நிறைந்த அந்த அகண்டாகாச வெளிமுற்றும் நிறைந்த அந்த சத்து பொருள் என்றும் உள்ளது. அதுதான் இப்பொழுது நம் அனுபவத்திலும் உள்ளது, நாம உள்ளது. இந்த உண்மையை அறிந்து வில்லது, அதை வெற்றி கொள்வாயாக. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இலக்கு, அதுதான் வாழ்வினுடைய வெற்றி. ஆக இதை நீ அனுபவத்தில் கொண்டு கொள்வாயாக. இந்த உண்மையை நீ வெற்றி கொள்வாயாக. இல்லைன்னா நம் வாழ்க்கையில் நாம் தோல்வியை தான் தழுவோம், மரணத்தை தழுவோம். உள்ளதே உள்ளது. ஆக அகண்ட வெளிமுற்றும் உள்ளது தான் இங்கே விலங்கு நிலையில் உள்ளது. அதுதான் நமக்குள்ள தலைக்கு நடுவில் அது சிவவெளியாக இருக்கிறது. அதுதான் 13வது ஸ்தானத்தில் இருக்குது. அந்த 13 என்னன்னு இப்போ பார்ப்போம். அதாவது நம்ம யாரெல்லாம் மனிதன் சொல்கிறோம்? இந்த உடம்பை பார்க்குறோம், கண்ணாடியில் பார்க்குறோம், அழகாக இருக்கும், என் முகம் இப்படி இருக்குது, இதுதான் நான். அந்த குரூப் ஃபோட்டோவில் பார், அந்த ஓரமாக கை கட்டிங்கிற பார், அதுதான் நான். ஓ நீ இதுவா, நீ பக்கத்தில் இதுவா, அதுதான் நீ. ஆக இந்த பூத உடம்பு, ஐம்பூதத்தாலான இந்த பூத உடம்பைத்தான் நான் அப்படின்னு அந்த ஒரு தப்பான ஒரு கருத்திலேயே நம்ம காலம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டோம். இந்த நிலைக்கு பேர் பூத நிலை. பூத நிலையே தன்னதாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் அந்த பஞ்சபூதங்களாலானது தான் இந்த உடம்பு. இன்னொரு வகையில் சொல்லணும்னா இது சாப்பாட்டு, இதனுடைய தன்மாற்ற நிலை. இன்னொரு கோணத்தில் சொல்லணும்னா இது மண் கூறு, அது மண்ணாலான ஒரு கூறு அல்லது சோற்றின் தன்மாற்ற நிலை. இன்னொரு கோணத்தில் ஐம்பூதங்களின் ஒரு பூதாணுக்களின் தொகுப்பு. இதுதான் பூதநிலை. ஆக இதுதான் நமக்கு சத்து பொருளாக தருது. இதை தான் ஒரு ஆளாக நினைக்கிறோம், இதுதான் நபராக நினைக்கிறோம், இதுதான் மனிதனாக நினைக்கிறோம். நேற்று சாப்பிட்ட இட்லி தோசை சோறு தான் இன்னைக்கு அணுவாக பெருசாகி இவ்வளோ பெரிய 60 கிலோ 70 கிலோ வெயிட்டாக இருக்குதுன்றது நம்ம உணரலையே. அதனால தான் அருணிகனார் சொல்லுவார், ஒரு பூதரும் அறியா. அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள் தொகுப்பு தான் இது. அப்படி இருந்தாலும் இந்த மண்கூறாக மிகுந்துள்ளதை இந்த மண்ணாலான தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு அப்படின்றார். ஆக அந்த தனி வீடு என்பது என்னன்னா அதுதான் ஆன்மா. அது இந்த உடம்புல நிராதார நிலையில் அதுக்குள்ளதான் அந்த சிவவெளி இருக்கு. ஆக இது சரவண சாமி அதே கருத்து சொல்லுவார். ஓர் அணு காண்குவர் தயவு கண்ணினர் தேரார் பூத காட்சியில் எனும். ஓர் அணுன்னா இந்த ஆன்மணு. இதுதான் வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பில் சொல்லும் பொழுது, இந்த தேகத்தில், இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற, அங்கே பாருங்க முக்கியமான ஒரு வார்த்தை, இருக்கின்ற. இந்த இருத்தல், இருக்கிறேன் அப்படின்ற அந்த சுயம், இருக்கின்ற நான் யார் எனில், வள்ளல் பெருமானை கேள்வி கேட்டு நான் ஆன்மா, அணு வடிவினன். மேற்படி ஆன்மா இந்த புரோமதிக்கு உள்ளீடாக நிராதார நிலைய ஒரு கோடி சூரிய பிரகாசத்தை போல், அதை போல், அது மாதிரின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா அங்கே அது ஒரு வெளிதான், அது ஒரு ஆன்மாகாசம். அந்த அது போல நம்ம அது இது பண்றார்.
அணுவடிவினன், அணுத்துவமானது. அந்த ஒரு அணுவடிவம் அதுதான் 13வது நிலையில் இருக்கு. இது இந்த தேகத்துல இருந்தாலும் தனித்தே இருக்கும். இப்போ இந்த பூத நிலை தான் நமக்கு முதல்ல தெரியுது. இதைத்தான் ஒரு ஆளாக, சத்து பொருளாக, மனிதனாக, ஒரு நபராக, ஆனால் ஏன்னு சொல்லப்போனால் இதைதான் ஆன்மாவை நினச்சிட்டு இருக்கோம். இந்த புற தோற்ற நிலை கண்ணுக்கு தெரியறது, நம்மையும் அது மாதிரி தான் நினச்சிக்கிறோம். எதிரில் பார்க்குற அத்தனை பேரையும் அப்படி தான் நினைக்கிறோம். இந்த நிலையாக நாம் எங்கு கண்டு கொண்டுள்ளோம் என்றால் இந்த பூத நிலையில் தான் நமது இருப்பை கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுதான் வள்ளல் பெருமான் புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என் பொலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். ஆக இந்த நான் இருக்கிறேன் என்கின்ற இந்த இருத்தல், வள்ளல் பெருமான் சொன்ன எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன். மணிவாசகர் சொன்னார், கடைமுறை என்னையும் இருப்பு அது ஆக்கினன். அந்த இருப்பு இருத்தல் எல்லாமே சத்து பொருள், ஏக வஸ்து தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர அது கண்ணியமாக புதிதாக வேறு எதுவோ, வேறு எந்த உயிரோ, வேறு எந்த மனிதரோ வருகிறார்கள், இருக்கிறார்கள், போகிறார்கள் என்பதெல்லாம் மாயா தோற்றம். உள்ளதே உள்ளது, அதை வில்லது, அது உள்ள போய் தான் பார்க்கணும். ஆக இந்த பூத நிலையத்தான், இந்த பூத உடலில் தான் என்னை நான் கண்டு கொண்டுகிறேன். இதிலே புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து புகுந்து அப்படின்னும் பொழுது நாம் இருக்கிற இடம் வேறன்னு அந்த வார்த்தையே சொல்லுது. இதில் புகுந்துட்டோம். நாம் எங்கே இருக்கிறோம் அதையும் சொல்றார். இருந்த திசை சொல்ல அறியேன். நான் எங்கே இருக்கிறனோ அந்த இடம் தெரியல. கிழக்கு மேற்கு வடக்கு எதுவும் தெரியாத ஒரு புது ஊரில் நான் வந்திருக்கேன், வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் உண்மையில் நான் எங்கே இருக்கிறனோ அந்த இடத்த நான் சொல்ல தெரியல. இருந்த திசை சொல்ல அறியேன். ஆக அந்த ஒரு நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஆக நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருந்தாலே இன்பம் தான், ஆனந்தம் தான். நாம் எதுவாக இல்லையோ, நாம் நாம் எதுவாக இல்லையோ அதுவாக நம்மை அந்த இடத்திலே இந்த தத்துவ நிலையிலே மண் கூறாகிய இந்த உடம்பிலே நம்மை கண்டு கொண்டுள்ளோம். அந்த ஒரு நிலை தான் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்போம் என்பொலாமணி. இதை நினைத்து இந்த தேகமே நான், தேகமே நான் என்ற இதை தாண்டி உண்மையான நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்போ நான் கண்டு அடைவேனோ அப்படின்னு வேண்டார். இதுதான் முதல்ல நாம் பார்க்கறது. இதுக்கு அப்பால கண்ணுக்கு தெரியாதுங்கிறது தான் மனம். இந்த மனம் 4 பிரியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரமான 4 பிரியும். இதை கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரண நிலை. இப்போ இந்த நிலை பூத நிலை, கரணநிலைன்றது வெளி அப்படின்னு சொல்லலாம். இது பூதவெளி, கரணவெளி. இப்படியே உள்ள போக போக சூக்ஷ்மமா போயிட்டே இருக்கும். இப்போ பூத உடம்பு ஸ்தூலம் நல்லாவே தெரியுது. ஆனால் ஒருத்தருடைய பூத உடலை, ஸ்தூல உடலை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதுதான் நம்ம இல்லைன்னாலும் அதுதான் நபர், அதுதான் ஒரு ஆள், அதுதான் ஆன்மா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதை விட சூக்குமமாக இருக்கிறது மனம் பெற்றவன் தான் மனிதன், மனதை உடையவன் மனிதன். ஆனால் இந்த மனதில் அவன் மனம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியுமா? அவனுக்கு மட்டும்தான் சாட்சி. அவன் வாயிலிருந்து உதிக்கிற வார்த்தையை வச்சுத்தான் நாம் அவன் இன்னான், இப்பேற்பட்டவன், அவன் நல்லவன், கெட்டவன், பொறாமை பிடித்தவன், கர்வம் பிடித்தவன், தீயவன், திருடன், இப்படிலாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அது சில பேர் தனது நிலையை மறைச்சிட்டு வேற மாதிரி பேசும்போது அவன் நல்ல மாதிரி நாம் நினைக்கிறோம். ஆக மொத்தத்தில் ஒருவருடைய மனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. பலகால் பழகினா கூட அது தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாயிடும். ஆக அது ரொம்ப சூக்குமான நிலை. ஆக ஸ்தூலமான நிலைக்கு அடுத்தது சூக்குமாக இருக்கிறது கரணநிலை அல்லது கரண வெளி. அதுதான் மனோ பிரதேசம்.
அடுத்தது பூதநிலை, கர்ணநிலை, பிரகிருதி நிலை. இதுக்கு அடுத்தது இருக்கிறது தான் பிரகிருதி தத்துவம். இந்த பிரகிருதி தத்துவத்தில் ஏகப்பட்ட ஒரு இதெல்லாம் அடங்கியது தான் நமக்கு சூக்கும தேகமாக உயிர் வடிவமாக நமக்கு இருக்கிறது. அதை பிரகிருதி தத்துவம் சொல்லுவாங்க. அதில் நிறைய அதில் இருக்கு. அதில் ஆற்றல், உணர்வு, அக்னி தத்துவம் எல்லாமே அதிசுக்கமாக அந்த காற்று தத்துவமே உயிராக இருக்குது. அதிசுக்கமான இதில் நெருப்பே உயிர் ஆற்றலாக இருக்குது. அது பிரகிருதி தத்துவம் பற்றி நம்ம தெரிஞ்சிங்கன்னா சைவ ஆகமத்துக்குள்ளே போனால் நிறைய தெரியும். அது ரொம்ப அவுட்டரில் தெரிஞ்சுன்னா போகணும். இந்த பிரகிருதி தத்துவம் தான் நமக்கு சுக்கும உடம்புலாம் இருக்குது. அந்த மனிதனே அந்த நிலையில் அனுபவத்தைப்படுறான். அது பூதநிலை, கர்ணநிலை, பிரகிருதி நிலை, அப்புறம் அப்படியே அதிசுக்கமாக மாயா சக்திகள்லாம் அடிச்சது. அதுதான் நம்மளை ஆட்டி படைச்சது. அதை அப்படியே வரிசை சொல்ல வர பாருங்க. வள்ளல் பெருமான் இதில் ஒருநிலை பகுதியில் நோட் பண்ணியிருக்காரு. அது சிலது மாறுபட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பூதநிலை, கர்ணநிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, அடுத்தது மாயா நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகா மாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகா மாயா நிலை, சர்வ மகா மாயா நிலை, குண்டல் நிலை, பிரகிருதி நிலை, பரிகிரக நிலை, 12 நிலைகள். அப்புறம் கடைசியில் இருக்கிறது தான் 13வது நிலை. இது கீழே இருந்து மேலே போகும்போது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. 13வது நிலை தான் முதல் நிலை. அதுதான் உள்ளொளி, சிவவெளி, அருட்ஜோதி நிலை. அந்த அணு நிலையில தான் இருக்குது. ஒரு புள்ளி, ஒரு குண்டு சுண்டி அளவு தான் அது ஒரு வெளி தான். அங்கிருந்து தான் அனைத்தும் விரிந்து வெளியில் நமக்கு எவ்வளோ பெரிய தூள உடலாக இருக்குது. ஆக இது எல்லா பெரிய இதுக்கும் மூலநிலை பார்த்திங்கன்னா அணுநிலை தான். அதுதான் இந்த உடல்லேருந்து மேல் நோக்கி போகும்போது அது 13வது நிலை இருக்குது. உண்மையில் கடவுளுக்கு அதுதான் அங்கிருந்து தான் முதல் நிலையே அங்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் இதில் திருவடி புகழ்ச்சியில் தனி முதலாகிய இதில் கூட அகவலில் வரும். தனி முதலாகிய அப்படின்னு வரும். தனி முதல்ன்ற இடத்துல பல இடத்துல வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த தனிநிலை அனுபவம் அதுதான் முதல்ல. கடவுளுக்கு அதுதான் முதல்ல. அதிலிருந்து தான் அனைத்து விருது இருக்குது. ஆக நம்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது அது 13வது நிலை. அதுதான் திரையோதசம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று திரையோதசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் முழு இருள் நிலை. அந்த நிலையில் தான் நமக்கு முதல்ல புல் பூண்டு தேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எந்த உணர்வும் அனுபவம் இல்லாத நிலையில் நம்ம தனது இருப்பே தான் அறியாத ஒரு ஜடம் போல இருந்த இருள் நிலை தான் அமாவாசை குறிக்கிறது. ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு நிலையும் அண்டத்திலையும் இது ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறது இறைவன் அருளாலே. ஆக அந்த அமாவாசை நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு முதல் உடம்பு ஆகிய தாவர உடம்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அமாவாசையாக தான் இருந்தோம். இப்போ கூட பல ஆதிகளை அமாவாசைன்னு பேர் வச்சிருப்பாங்க. எந்த பேர் வச்சாலும் ஆனால் அமாவாசைன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆக அந்த நிலையில் அமாவாசைன்னா அறிவே இல்லாத நிலை. அறிவு ஒரு அணுவளவு கூட அனுபவமாகாத நிலை. அறிவே வடிவானது தான் அந்த சித்து. ஆனால் அது அனுபவத்துக்கு வராத ஒரு நிலை அமாவாசை. அப்புறம் அந்த அமாவாசை முதல் நாள் முடித்த பிறகு தான் அது அமாவாசை ஒரு நாள், துவிதியை 2வது நாள், அமாவாசை துவை பிரதமை 3வது நாள் சாயங்காலமாக உங்களுக்கு லேசான ஒளி கீர்த்து ஒரு இது மாதிரி ஒரு பகர வடிவ குழி மாதிரி அதுதான் இறைவன் தலையில் அடைஞ்சுக்கிறது. அப்போ தான் அந்த சிறு வெளிச்சம் தோன்றுது வானத்தில். இது 2.5 நாளில் தோன்றும். ஆனால் 3 நாள் கணக்கு. இப்போ அங்கிருந்து 13 நாள் ஆகிறதுக்கு தான் நமக்கு இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே தான் அருள் மெய்ஞானம் நிறைவாகுது. அங்கிருந்து 13வது நிலையில் தான் பௌர்ணமி. பௌர்ணமின்றது ஞான நிறைவு. அது 13வது நிலை. அதுதான் திரையோதச நிலை. இந்த இப்படி பிண்டத்திலையும் அண்டத்திலையும்
இந்த 13 வந்து நம்ம தமிழகத்தில் தான், இந்த தமிழ் மொழிகள் தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் இறை உண்மையை. வேற எந்த ஒரு நாட்டிலையும், எந்த ஒரு மொழியிலையும், எந்த ஒரு வேதத்திலையும் இவ்வளவு பெரிய உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது. ஆக தமிழ் என்பதே சுத்த சிவானுபூதியை லேசிலே கொடுக்கின்ற மொழி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்றார். அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அகம் நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிக மிக உபயோகமா இருக்கும் இந்த புற தத்துவ விளக்கங்கள்லாம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த திரையோதச நிலை தான் உண்மையில நமக்கு சொந்த நிலை. அதுதான் நம்முடைய சொந்த நிலை. அந்த இதுதான் வந்து அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துல அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, இதுதான் மகாபாரத சூக்கும நிலை. இது அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. இப்ப தமிழ்ல வந்து ஒரு இலக்கணத்துல செய்யுள் அமைக்கும் போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு இத்தனை அழகு முடிஞ்சுன்னா அது அடுத்த இதாக போயிடும். அது ஒரு இலக்கணத்தில் நிறைய வரும். அழகு எண்ணிக்கைன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது சிலபல், அசை, அந்த மாதிரி சொல்லலாம். அதில் வந்து மெய் எழுத்தை சேர்க்க மாட்டாங்க. அது உயிரெழுத்தோடோ உயிர்மெய் எழுத்தோடோ சேர்ந்துடும். அது தனியாக வராது. அசை அல்லது அழகு அல்லது சிலபல், ஆங்கிலத்தில் சிலபல் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அருட்பெருஞ்சோதியில் அ, ருட், பே, ருஞ், ஜோ, தி 6 அசை. தனிப்பெருங்கருளில் த, நிப், பே, ரூங், க, ரு, மெய் 7 அசை. 6 + 7 = 13 அசை. அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை நிலை அதுதான் நம்முடைய அக வடிவமாக இருக்கிறது. அந்த இருப்பும் அனுபவம் சேர்ந்தது. அன்பு இருப்பும் அவருடைய தன்மையாகிய அருள் உணர்வும் தான் ஆன்மாவா இருக்கு. அதுதான் நம்முடைய உண்மையான நித்திய சத்திய வடிவம், அருட்ஜோதி என்கின்ற அக வடிவம். அதுதான் நம்முடைய உண்மையா இருக்கு. அதிலிருந்து நழிவிட்டு தான் இந்த அசுத்த புன்புலால் உடம்பில் அசுத்த உடம்பிலே புகுந்து எங்கே இருக்க வேண்டியவன் நான் இங்கே இருக்கிறேன், எப்படி இருந்தண்டா இப்படி ஆயிட்டண்டா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கதையில் இருக்கு. எப்படி இருந்தண்டா, எப்படி இருக்க வேண்டியவன்டா, இப்படி ஆயிட்டேன்னா வியர்வையும் அழுக்கும் மலமோ இந்த உடம்பை நான் என்று இருந்தேனே, மலத்தும் தளத்தும் புகுந்தேனே, குருவை வியர்வை குருதியில் கிடந்தேனே, நானென இவ்வுடலை ஏன் இருந்தேன், அப்படி இருக்கவே தோலும் தசையும் நான் தானோ. ஆக இந்த நிலை மாறணும், மாறித்தான் ஆக வேண்டும். மாறுறதுக்காக தான் நமக்கு வந்து மாறி நித்திய வாழ்வில் நிலை கொள்வதற்காகத்தான் இந்த பிறவி நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுக்கு நாம இசையில இறைவன் இசைந்திருக்கிறார், நமக்கு இந்த தேகத்தை இசைத்து கொடுத்திருக்கிறார். அப்படி இசையாத போதுதான் நமக்கு சோதனை கொடுத்து தட்டி தூக்கி திருத்த பார்க்கிறார். ஆக இந்த நிலை தான் நம்முடைய 13வது நிலை தான் உண்மையான நிலை. இன்னும் பல விளக்கத்தை திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரணானந்தா அற்புதமான விளக்கத்தை கொடுக்குறாரு. இதே திரையோத சாந்தத்துக்கு முன்னாடி துவாத சாந்தம்னு ஒரு அனுபவம் இருக்கு. ரெண்டுமே வந்து ஆன்மாவில் அனுபவப்படுறது தான். அதுக்கு முன்னாடி உபசாந்தம்னு இருக்கு. அதை பற்றி ஒரு சுருக்கமாக பார்ப்போம். அதாவது சாந்தம், அந்தம், திரையோத சாந்தம்ன்ற வார்த்தைக்குள்ள அந்தம் அப்படின்ற ஒரு உச்சரிப்பை வந்துடுது, சாந்தம் அப்படின்ற ஒரு உச்சரிப்பு வந்து. சாந்தம்னா பேரமைதி, அமைதியான ஒரு நிலை, பேரமைதி. அந்த அமைதியில தான் ஆனந்தம் அனுபவப்படும். அந்த சலனமற்ற நிலை, சுத்த அருள் உணர்வு நிலை தான் அமைதி. ஆக ஆன்மாவுக்கு முடிவான நிலையை தான் அந்த நிலைன்னு சொல்றது. அந்தம்னா முடிவான நிலை. இப்போ நம்மளாம் கடைசியில் எந்த நிலையில் போய் நம்ம வாழ்க்கை வந்து நிலை கொள்ளோம்னா அது ஒரு ஸ்டாப் டெஸ்டினேஷன், அதுதான் அந்தம். அந்த அந்தம் எதுதான் திரையோத சாந்தம். அது சாந்தம்னு வந்துடும். அந்தம் அதுதான் ஆன்மாவுக்கு அந்த நிலை, அதுதான் ஆன்மாவுக்கு அந்த நிலை, அதுதான் ஆனந்தம். இது சுவாமி சரணானந்த அவர்கள் சொல்லுகின்ற அற்புதமான ஒரு விளக்கம்.
ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்றீங்க. அப்படின்னா என்ன? ஆண் என்கின்ற ஆன்மாவுக்கு அந்த நிலை அதுதான் ஆனந்தம். நாம் அனுபவிக்கிறதுலாம் ஆனந்தம் அல்ல, மயக்க இன்பம். மயக்க மருள் மயக்க மாயா இன்பம். இதிலே உண்மை எதுவும் கிடையாது. பொய் பொய் மாயா, இருள் மருள் மயக்க மாயா இன்பம் அப்படின்னு சொன்ன அந்த சாமி இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. நாம் அனுபவிக்கிறோம் மருள் நிலை, மருள் மயக்க மாயா இன்பம் அப்படின்னு சொல்வார். ஆக உண்மை என்று அருள் இன்பம் அது இயற்கையாக உள்ளே இருப்பது. இப்போ நம்ம ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னா புறத்தில் பொருள் தேவைப்படும். கையில் காசு வாயில் தோசைன்ற மாதிரி தான். காசு இல்லைன்னா இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு ஹோட்டலில் போய் மசாலா தோசை சாப்பிடணும், இன்பமாக இருக்கணும்னா உங்களுக்கு காசு வேணும். ஆக ஏன்னா நம்ம அனுபவிக்கிற இன்பம் புறத்திலிருந்து உள்நோக்கி செல்கிறது. ஆனால் ஆனந்தம்னு அப்படி இல்லை, அது ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம வெளிப்படுத்திக்காமல் இருக்கோம். ஆனால் அது வந்து நித்தியமாகவே இருக்கும். நித்தியமானது, நிலையானது, சத்தியமானது, அகண்டமானது, அன்பானது, அருள் உணர்வானது, அந்த நிலை. ஆக திரையோதசாந்தம் அதுக்கு துவாதசாந்தம்னா துவாதசம். துவம்னா 2, தசம்னா 10. அதாவது துவதசம்னா தசம்னா 10, 10ன்னா ஆன்மா. 10ன்ற ஒரு எழுத்து ஆன்மாவை குறிக்கும். அந்த அதுதான் வள்ளல் பெருமான் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினங்களாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் நல்ல விசாரணையோடு இருந்து வாருங்கள். இந்த 10 தினம் அப்படின்றது எதுன்னா 10ன்னா ஆன்மா, ஆன்மானுபவம், இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவம். இதுதான் யா அப்படின்ற ஒரு எழுத்தால் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏறால் நிலை விசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. அதில் நடுவில் இருக்கிறதே யா என்கின்ற 10ஆகிய ஆன்மானுபவம். இதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். தை என்கின்றது இணைத்தல், சேர்தல், இறைவோடு ஒன்று விடலை. அந்த தை மாதம் கூட தமிழ் மாதத்தில் 10வது மாதமாக வரும். ஆக நம்ம வந்து 10ஆகிய சுத்த அருட்ஜோதி ஆன்ம சொரூபியாக உள்ளே பிறக்க வேண்டும். அது பிறந்தால்தான் நம் வாழ்வதற்கு வழி பிறக்கும். அப்படின்றது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும். இன்னொன்று தை என்ன? இணை, இறைவனோடு உன்னை இணைத்து விட வேண்டும். அதுதான் 8ஓடு 2 சேர்த்து என்று கேட்கின்றார். 8ஓடு 2 சேர்த்து என்னவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகிறே. அந்த 2ன்றது 2ஆகி நிற்கின்ற இந்த ஜீவான்மா என்பது உண்மையிலே ஆண்டவருடைய இன்னொரு 2வது நிலை. அதோடு இருக்கிறது அவருடைய நிலை தான். தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக அவரே ஜீவான்மாக இருக்கிறார். ஆக துவம் தசம்னா ஜீவான்மா பரமான்மா 2மே இணையாதே இணைந்து ஒன்றென இருக்கின்ற ஒரு நிலை தான். அந்த ஒரு நிலை தான் வந்து உண்மையான நிலை. அதுவே பரமான்மாவும் ஜீவான்மாவும் இருந்து தனக்கு தானே தன்னை உணர்த்தி தன்னையே தான் அனுபவிக்கிற நிலை தான் ஆன்ம நிலை. இதுதான் துவாதசாந்தம். அதுலேயே இருக்கிறது தான், அதுக்குள்ளவே இருக்கிறது தான் அருள் அனுபவம். அது திரையோதசாந்தம். இந்த நிலையை பெற்றுக்கொள்ளுவதற்கு முன்னாடி இறைவன் வந்து அந்த ஆன்மாவுக்கு நிராசை நிலையை அருளுகின்றார். நிராசை நிலையை அருளி அது அமைதியான ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்துறார். அப்போ தான் இந்த சாதனை பண்ண முடியும். இதுக்கு பேர் உபசாந்தம். உபசாந்தம், துவாதசாந்தம், திரையோதசாந்தம். இந்த உபசாந்தத்தை வந்து இன்னொரு வகையில் சொல்லும் பொழுது அந்த ஆத்ம சாதகன் வந்து பக்குவ நிலைக்கு வந்த பிறகு முதல்ல நிராசை நிலையும் அமைதியும் ஒரே இலக்க நோக்கி பயணிக்கின்ற ஒரு அமைதியான வாழ்முறை அமைத்து கொடுக்கிறார். இந்த நிலைக்கு பேர் உபசாந்தம். இந்த உபசாந்தத்தை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற போது திருவடி புகழ்ச்சியில் தவாத சாந்தம் சொல்லுவார். சாந்தம்னா அமைதி. தவாத அப்படின்னா தவுதல் அப்படின்னா நீங்குதல், நீங்கி விடுதல். தவாதன்னா நீங்காத ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு அமைதி நிலையை அந்த ஆத்ம சாதகனுக்கு ஆண்டவருடைய அருள் கொடுத்து விடுகிறது. அவன் பாதை செம்மையாக்கி விட்டுகிறது. அவன் பாட்டுக்கு அவன் மேலேறி சென்று கொண்டே இருப்பான். ஆக தவாத சாந்தம், துவாத சாந்தம்,
திரையோதசாந்தம் இதெல்லாம் படிநிலைகளாக இருக்கிறது. தெய்வம்மா நன்றி, வந்தனம். இந்த கருத்தை நமக்கு தயவோடு திரு அருட்பாவில் உள்ள கருத்தை தான் இதை தயவோடு நமக்கு தெரிவித்தருள்வர் நமது தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவருடைய திருவடிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இத்துடன் சக்தி சாரத்தை முடித்துக்கொள்வோம். நன்றி. தெய்வம்மா வந்தனம், வந்தனம்.